அபி ஆகாஷ் 2 பேருமே சேர்ந்து போறாங்க. அந்த மித்திரனோட ஃபோன் நம்பர வச்சு அட்ரஸ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட கண்டுபிடிச்சு போறாங்க. போனா அவங்க அப்பா வெளிய வராரு. இல்ல இந்த வீட்டு அட்ரஸ் தான் இருக்கு ஃபோன் நம்பர்ல அப்படின்னு சொல்றாரு ஆகாஷ். உடனே பையனும் வெளிய வரான். வந்தவொடனே இல்ல என்னோட ஃபோன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. யாரோ அத யூஸ் பண்றாங்க. அடிக்கடிக்கு அது ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஆனா எதுவுமே தெரியல. யார் எடுத்தாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். யாரோ எங்க ஃபோன திருடிட்டாங்க. சரி வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு அவங்க அப்பா உள்ள போறாரு. அப்ப ஆகாஷ் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அபியும் ஃபீல் பண்றாங்க. ஐயோ இந்த வீட்டு அட்ரஸும் ஃபேக்கா இருக்கே, என்ன பண்றதே தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கண்டிப்பா விட்னஸ் வேணும் அபி, அப்ப மட்டும்தான் ராகவ வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு. ஏதோ அவசரத்துல நான் வாங்கிட்டேன், இல்லைன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு ஆகாஷ். சரி ஏறுங்க வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியை கூட்டிட்டு போறாரு. போனா வாசல்ல எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. பாட்டி சுந்தரி எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அபி வராங்க. வந்தவொடனே ஏதாவது கிடைச்சதா, உனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அபி. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமா வருது சுந்தரிக்கு. எல்லாத்துக்குமே காரணமே இவ்வளவுதான். இவளை என்னைக்கு அவன் கல்யாணம் பண்ணணும் அன்னையில இருந்து ஒரே பிரச்சனை தான். இல்லை ஏன் எப்படி பண்ணி வச்சிருக்கா, ராகவ எங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே கத்துறாங்க. தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே உள்ள போறாங்க. போனோடனே ராகவ பாக்குறாங்க. அப்படியே ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கிட்ட போறாங்க. கிட்ட போய் பேசுறாங்க. எல்லாத்துக்குமே காரணமே நான் தான், நான் பண்ண தப்பால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அப்படியே பாக்குறாரு. இல்ல உங்களுக்கு பிசினஸ்ல யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்கறாங்க. அப்படியே பாக்குறாரு. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை, நான் உள்ள இருந்தா உனக்கு சந்தோஷம் தானே, நீ நிம்மதியா இரு அப்படின்னு சொல்றாரு ராகவ். இல்லைங்க நான் அப்படிலாம் பண்ணலை, நான் தெரிஞ்சு பண்ணலை, நான் வேணும்னு பண்ணலை, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி கையை பிடிச்சிட்டு பயங்கரமா அழறாங்க. பாட்டி கேட்குறாங்க போலீஸ்கிட்ட, எப்படியாவது ராகவுக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. லாயரும் கேட்குறாரு. இல்லை கண்டிப்பா பெயில் கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா இது ட்ரக், கண்டிப்பா கிடைக்காது, என்கிட்ட பேசுனீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அங்கேருந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தர்மா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாரு. யாருமே எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், அஞ்சலி எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன யாருமே எதுவுமே குடிக்க மாட்டேறீங்க, உங்கள் உடம்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க. அப்போ சித்தப்பா சொல்கிறாரு, நீ என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, உன் வயிற்றில் குழந்தை இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. சுந்தரிகிட்ட சொல்கிறாரு, நீ கூட்டிகிட்டு போய் அஞ்சலி ஏதாவது சாப்பிட வச்சு மாத்திரை போட சொல்லு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி உள்ள கூட்டிட்டு போறாங்க. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றதே தெரியலையே, எப்படியாவது ராகவ வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அபி வராங்க. வந்து மறுபடியும் ராகவ பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா என்ன அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்க, எத்தனை வாட்டி வருவீங்க, அந்த மாதிரிலாம் ராகவெல்லாம் பார்க்க முடியாது, அவர் முக்கியமான ஒரு கேஸ்ல இருக்காரு, அவர் போய் பார்க்கணும் சொல்லிட்டு இருக்க, வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. இல்லைங்க தயவு செய்து ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துட்டு போறேன், சாப்பாடு மட்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்ற, அவர் ஜெயிலில் இருக்காரு, வீட்டிலேயே இருக்காரு, சாப்பாடு கொடுக்கணுன்ற, அதெல்லாம் இங்கே கொடுக்க அலோவ் பண்ண முடியாது, போமா வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. அப்படி கெஞ்சுறாங்க, தயவு செய்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஜூஸாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, நீ கொண்டு வந்த எதையுமே குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, நான் கொண்டு வந்து கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, நீங்கள் வாங்கிட்டு வந்தாவது கொடுங்க, நான் கொடுத்துட்டு போகிறேன் ப்ளீஸ் தயவு செய்து, அவர் நாங்கள் கொடுத்தாலே சாப்பிட மாட்டாரு அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், அதனால தான் நீங்கள் ஜூஸ் வாங்கிட்டு வாங்க, நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு அப்படி கெஞ்சுறாங்க போலீஸ் கிட்ட. சரிம்மா இரு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போய் ஒரு ஜூஸ் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. அதை அப்படியே அபி எடுத்துகிட்டு கிட்ட போகிறாங்க ராகவ் கிட்ட. இந்தாங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ எதுக்காக மறுபடியும் இங்கே வந்த, எதுக்காக நீ வந்த அப்படின்னு ராகவ் அப்படி கோவமாக பேசுகிறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் எதுவுமே சாப்பிடலன்னு எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செய்து இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. நான் உள்ளே இருந்தால் உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. நான் தெரிஞ்சு பண்ணலைங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணுறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீ அப்படி சிஐடி, நீ இதை ரெடி சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அபி அமைதியாக இருக்காங்க. இல்லை இங்கே தான் நைட்டு தூங்கணுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நைட்டெல்லாம் கொசு கடிக்குமே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. நீ வேணா ஒரு கேரவன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி தரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் சொல்கிறாரு. அப்படியே அபி பார்க்குறாங்க. தயவு செய்து இந்த ஜூஸை குடிங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சுறாங்க. அந்த ஜூஸை வாங்கி ராகவ் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு டேப்லெட் போட சொல்கிறாங்க. அதையும் போடுறாரு. போட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க. போதும் போமா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, நீ போ இனிமேல் இங்கே வராத அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன், ஆனால் என்ன வழின்னு எனக்கு தெரியல, எப்படி கண்டுபிடிக்க போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு எதுவுமே எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக உங்களை வெளியே எடுத்துருவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. போகும்போது அபி ராகவி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. போகிற வழியில் அப்படி யோசிச்சுட்டே போகிறாங்க, எப்படியாவது ராகவ் வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களோட பேகு கீழே விழுது. ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருமா உன்னோடது ஏதோ பர்ஸு கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தவனே அப்படியே அங்கே மித்திரன் நிற்கிறாரு. ஐயோ நீ தானே அவன், ராகவை மாட்டி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடுறாங்க. ஐயோ இந்த பொண்ணு பார்த்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியில் ஏறி ஓடுறான். வண்டி அப்படியே நம்பர் எல்லாத்தையுமே அபி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆகாஷ் அவனை அந்த மித்திரனை நான் பார்த்தேன், இங்கே தான் இருக்கான், ஆனால் அவனை என்னால் பிடிக்க முடியல, அவனோட வண்டி நம்பர் மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வண்டி நம்பரை உடனே எனக்கு அனுப்பி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அந்த வண்டி நம்பரை வச்சு வீட்டோட அட்ரஸ் எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் ஆகாஷ் அபி 3 பேருமே சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. உள்ள மித்திரனை உட்காந்து ஒருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. கதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோடனே நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மித்திரன் கேட்குறாரு. நான் யார், நான் கேட்குறேன் நீ கொடுத்த ஃபேப்ரிக்கால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, என்னை யாருன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாஷ் பிடிச்சி மித்திரனை அடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், மேலெலாம் கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க, உங்களை யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக அப்படியே ஆகாஷ் கேட்குறாரு. நீ தானே எல்லாத்துக்குமே காரணம், இன்னைக்கு எங்கள் அண்ணன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான், எதுக்காக ட்ரக்கை வந்து ட்ரெஸ்க்குள்ளே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அப்படியே திட்டுறாரு. அப்படியே ரொம்ப கோவமாக மித்திரன் சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கோவமாக பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கிட்ட வராங்க. வந்தோடனே மித்திரன் கேட்குறாங்க. மித்திரனை போட்டு 2 அடி அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருப்ப, அது என்ன பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே ட்ரக்ஸ் மாதிரி கொடுத்துருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, அதுவும் என்னோட வீட்டுக்காரு இன்னைக்கு ஜெயிலில் இருக்கார், எல்லாத்துக்குமே காரணமே நீ தான், மரியாதையாக வந்து உண்மையை சொல்லிவிடு, நீ வந்து நான் தான் பண்ண இந்த தப்பை, வேறு யாருமே காரணம் இல்லை, நீ உண்மையை சொல்லலை, உனக்கு என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக மித்திரனை திட்டுறாங்க. அங்கேருந்து அனுவும் பேசுகிறாங்க. நீ எதுக்காக இப்படி பண்ண, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா, எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்துற, ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோ, இல்லை உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அனு, ஆகாஷ், அபி 3 பேருமே சேர்ந்து மித்திரனை பயங்கரமாக மிரட்டுறாங்க. ஆகாஷ் மித்திரன்கிட்ட கேட்குறாரு, எதுக்காக நீ இப்படி பண்ண, என் அண்ணன்கிட்ட உனக்கு என்ன அவ்வளோ பெரிய கோவம், இல்லை இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, எல்லார் பேரையும் நீ சொல்லணும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அடிக்கிறாரு. இங்கே பாரு, யாரும் பின்னாடிலாம் இல்லை, நான்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மித்திரன் சொல்லிகிட்டே இருக்காரு. அதை கேட்டோன்னே அபிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. என்ன நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க, நீ தான் குற்றவாளின்னு எங்களுக்கு தெரியும், எங்ககிட்ட நீ போய் சொல்லிட்டு இருக்கியா, ஒழுங்காக வந்து உண்மையை சொல்லிவிடு, கோர்ட்டில் உண்மையை சொல்லலை உனக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அப்படி திட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ கூட நான் எதுவுமே